கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2004 சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் தான் நம்ம பேச போறோம். எஸ், டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகி புக் பண்ணியாச்சு. ஸோ நீங்க இந்த 11 பத்தி ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்லி ருத்ராஜ் கெய்க்வாட். டெஃபினெட்லி ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசன் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு கப் ப்ராபபிள்ஸ்ல அவரோட பேர் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த ஐபிஎல் ரொம்ப நல்லா விளையாடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி அவர் எடுத்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, ஐபிஎல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா அவர் நல்லாவே ஆடுவாரு. ஈவன் தோ அவர்னாலேயே சிஎஸ்கே 2 சீசன் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். பட் இந்த வருஷம் அவர் கூட டீம் அப் பண்ண போறது யாரு அப்படின்னா, மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரச்சின் ரவீந்திராவா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ், ரச்சின் ரவீந்திரா ரீசன்ட் டைம்ஸ்ல வேர்ல்டு கிரிக்கெட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா மாறிட்டார். இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நியூசிலாந்து டீம் அவரை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் இறக்கி விடுறாங்க, ஒன் டவுன் இறக்கி விடுறாங்க, எல்லா இடத்துலயுமே அவர் போயிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்லையும் அவருக்கு வந்து கான்வே இல்லாததுனால வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ரச்சின் ரவீந்திரா அவர் ஒன்று ஓப்பனிங் ஆடுவாரு, அப்படி இல்லைன்னா ஒன் டவுன் வந்துருவாரு சிஎஸ்கேக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப நல்லா ஆடுவார் இந்த ஐபிஎல் டெபியூ ஆக போறாரு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கு அடுத்தபடி அஜிங்கியா ரகானேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீசன் இந்த ஐபிஎல் 2024 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் என்னதான் ரஞ்சி டிராஃபியை வின் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அங்க அவர் பெருசா ஒழுங்கா விளையாடவே இல்லை. ஈவன் தோ போன ஐபிஎலுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா நல்ல கேம்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல்ல மட்டும் அவர் நல்லா விளையாண்டாரு. அதை தாண்டி அவர் அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. இந்தியன் டீம்ல இடத்தை இழந்தாரு. டெஸ்டில் இதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் அவரை சுத்தி போயிட்டு இருக்கு. மறுபடியும் போன வருஷம் பார்த்தா அந்த அஜிங்கியா ரகானே 2.0 பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையா இருக்கு. ஸோ அதனால அஜிங்கியா ரகானே ஒரு முக்கியமான பார்ட்டா இந்த ஐபிஎல்ல அதுவும் சிஎஸ்கேக்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா டெவில் மிச்சல். எஸ், நம்மளோட டேரில் மிச்சல். அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் புதுசா சிஎஸ்கேல ஜாயின் ஆன ஒரு பிளேயர். ஆனா அவரோட எபிலிட்டிக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த திறமைக்கு ஸ்ட்ரைட்டாவே அவர் 11ல வந்து இருப்பாரு. அண்ட் ஒரு பெரிய ஹார்ட் ஹிட்டர். நீங்க ஸ்பின்னரா இருங்க, ஃபாஸ்ட் பவுலரா இருங்க, எல்லாரையுமே சமமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். வேர்ல்டுல ஒரு சில பேட்டர்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க. அம்பத்தி ராயுடு அப்படி பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்டான ஒரு ஆளா டேரில் மிச்சல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டேரில் மிச்சல் அவரும் நியூசிலாந்தோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயரா இப்ப கடந்த காலங்களில் வந்துகிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ ஐபிஎல் என்ன பண்ண போறாருங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா சிவம் டூபே முதல் மேட்ச்ல இருந்தே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. என்சிஏ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே அவர் கேம்ப்ல ஜாயின் பண்ணிடுவாரு. ஆர்சிபி மேட்ச்ல இருந்தே அவர் இருப்பாரு. பட் முதல் மேட்ச்ல இருந்தே அவர்கிட்ட அந்த பெரிய ஹிட்டிங்கை எதிர்பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா சைடு ஸ்டிங் அவருக்கு இன்ஜுரி வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் அவர் வந்து ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீம். ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா நொறுக்கிடுவாரு போட்டு. ரஞ்சி டிராஃபி ரொம்ப நல்லா ஆடிட்டு வந்திருக்காரு. இந்தியன் டீமையும் பயங்கரமா விளையாண்டுட்டு வந்திருக்காரு. இந்த ஐபிஎல் நான் எப்படி ருத்ராஜுக்கு சொன்னனோ அதே தான் இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஐபிஎல். இந்தியாவோட ப்ராபபிள்ஸ்ல இருந்துகிட்டு இருக்காரு வேர்ல்டு கப்புக்காக. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் நல்லா ஆடினாருன்னா அவருக்கு பெரிய வாய்ப்பு வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா தலை MS தோனி, கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். எஸ், இந்த வருஷம் அவரோட லாஸ்ட் சீசன் அப்படின்லாம் சொல்றாங்க. போன வருஷமும் அதே தான் சொன்னாங்க. பட் இந்த வருஷம் இருந்தாலும் முடியெல்லாம் வளர்த்துட்டு வந்திருக்கிறத பாக்குறப்போ உண்மையுமே லாஸ்ட் சீசனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு சீசன் கொஞ்சம் முன்னாடி இறங்கி இல்ல வேற ஏதாவது பண்ணி நல்லா விளையாண்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அண்ட் கேப்டன்சி கூட வேற ஆள் பண்ண போறாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது என்னங்கிறது தெரியல, பாப்போம். அதுக்கு அடுத்தபடியா ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேயோட அனதர் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரீசன்ட் டைம்ஸ்ல பவுலிங்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங்லையும் டெஸ்ட் மேட்சஸ்ல நல்லா பண்ணாரு. பட் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் அண்ட் பவுலிங்ல ஃபுல் எபிலிட்டியோட அந்த ஒரு ஐபிஎல் ஒரு சீசன் இருந்தார்ல, அது மாதிரி ஒரு ரவீந்திர ஜடேஜா வேணும். ஏன்னா T20 வேர்ல்டு கப் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு ரவீந்திர ஜடேஜா நமக்கு கிடைச்சார் அப்படின்னா இந்தியன் டீமுக்கே அது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். போன வருஷம் அந்த கடைசியில நின்று ஜெயிக்க வச்சுட்டு போனாரு. ஆப்வியஸ்லி அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கிறது தெரியும். ஈவன் தோ சிஎஸ்கே தோத்துருன்னு நினைச்சப்ப கப் அடிச்சு கொடுத்தாரு. அண்ட் இந்த வாட்டியும் அவர் மேல ஒரு பெரிய அபார நம்பிக்கை இருக்கு. ஈவன் தோ MS தோனி கேப்டனா இல்ல அப்படின்னா இந்த சீசன் ஜட்டு கேப்டனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஹி டிசர்வ் ஃபார் அ கேப்டன்சி. அதுக்கு அடுத்தபடியா ஷர்துல் தக்கூர். எஸ், தி எப்படி சொல்றது, ஷர்துல் ரிட்டர்ன்ஸ் டு தி அவர் ஹோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அவருக்கு சிஎஸ்கே டீம்னாலே ரொம்ப இஷ்டம். சிஎஸ்கேக்கும் அவர்னா ரொம்ப இஷ்டம். ஷர்துல் தக்கூரோட எபிலிட்டிஸை சிஎஸ்கேனால மட்டும்தான் வெளியில கொண்டுட்டு வர முடியும். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல நல்லா பண்ணுவாரோங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். 11ல அவர் இருப்பாரு. பவுலிங்ல எப்பயும் போல அவர் நல்ல விக்கெட்ஸ் எடுப்பாரு. தோனி எப்படியும் அவர்கிட்ட நல்ல விக்கெட்ஸ் வாங்கிடுவாரு. பட் பேட்டிங்னு வர்றப்போ ஷர்துல் தக்கூர் இந்த வருஷம் நல்லா பண்ணுவாரோங்கிற மாதிரி இருக்கு. பாப்போம் என்ன பண்ண போறாரு நம்மளோட லார்ட் தக்கூர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து தீபக் சகர் பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். மிந்தி அவரோட பேட்டிங் எபிலிட்டிக்கு தீனி போடுற மாதிரி
மாதிரி எந்த ஒரு சீசனும் அமையல. அவரோட பவுலிங் வேற லெவல். புவனேஸ்வர் குமாருக்கு அப்புறம் இந்தியாவில் ஸ்விங் கிங் அப்படின்னா அது வந்து தீபக் சகர் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவரோட பவுலிங் எபிலிட்டிஸ் பத்தி நம்ம பேச தேவையில்ல. சிஎஸ்கே டீமோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பவுலர் அவர். ஓகே, பட் அதை தாண்டி பேட்டிங்க்கு தீனி போடுற மாதிரி சீசனா அந்த சீசன் அமையணும். ஏன்னா ரொம்ப நல்லா பேட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு. எஸ், அதனால பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான். எஸ், அவர் வந்து டெஃபினெட்லி இருப்பாரு. பிகாஸ் பதிரானா இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் முஸ்தபிசூர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ முஸ்தபிசூர் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி டீம்ல ஆடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரும் ஒரு சின்ன இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு வராரு. ஸோ அதனால வந்து பரவாயில்ல, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் நல்லா ஆயிட்டாரு, ஆடிட்டும் இருக்காரு. ஸோ முஸ்தபிசூர் ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷனா. எஸ், தீக்ஷனாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடுவாரு. இந்த சேப்பாக் பிச்சர்ஸ்ல தீக்ஷனாலாம் டெஃபினெட்லி ஆடணுங்க. நான் சொல்லிதான் அது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா தீக்ஷனாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர் சிஎஸ்கேக்கு. அவர் ஆடினார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தீக்ஷனா ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவன்ல இருக்கு. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். மேபி உங்களுக்கு சேஞ்சஸ் இதுல இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ இவருக்கு பதிலாக இவர் ஆடுவார் ப்ரோ, இப்படிதான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from this is VJ Mani. Love you all. Stay safe மக்களே.